ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு வேணன், ஒரு அரசன். இதை சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு இறந்த சடலத்திலிருந்து ஒரு குழந்தை பிறந்தது என்று கூட சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இது ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் விஷ்ணு புராணத்தில் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, முன்னொரு காலத்தில் வேணன் அப்படிங்கிற ஒரு மன்னன், மிக கொடிய மன்னன் இருந்தான். அவன் ஆண்டவனையே நிந்தனை செய்தான். இதனால் முனிவர்கள் தங்கள் தவ வலிமையால் அவனை அழித்தனர். ஆனால் அவனுக்கு வாரிசு இல்லை என்பதால் நாடு அராஜகமானது. வேணன், அந்த கொடிய மன்னன் இறந்த பிறகு அவனது உடலில் இருந்த தீய சக்திகளை அகற்ற முனிவர்கள் அவனது வலது கையை, அதாவது தோள்பட்டையை ஒரு மத்தை கொண்டு கடைவது போல கடைந்தனர். அப்படி தொடர்ந்து கடைந்தபோது அந்த இறந்த உடலின் கையிலிருந்து மகாவிஷ்ணுவின் அம்சமாக ஒரு பேரழகன் தோன்றினான். அவன்தான் பிருது. அவனுடன் அவனது மனைவியான அர்ச்சியும், அதாவது மகாலட்சுமியோட அம்சம், அவளும் தோன்றினாள். இந்த பிருது மன்னன் தான் முதலில் பூமியை சீர் செய்து விவசாயம் செய்ய கற்றுக் கொடுத்தான். அதற்கு முன்பு விவசாயம் என்றால் என்னவென்றே தெரியாது. இந்த பிருது மன்னன் தான் பூமியெல்லாம் சரி செஞ்சு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தான். அதனால்தான் பூமிக்கு பிருத்வி என்று பெயர் வந்தது. ஒரு பெண்ணின் கற்பை இல்லாமல் ஒரு சடலத்தின் திசுக்களில் இருந்து ஒரு முழுமையான மனிதன் உருவாக்கப்பட்ட அதிசயம் இது. இன்று அறிவியல் பேசும் ஸ்டெம் செல் ஆராய்ச்சி மற்றும் குளோனிங் முறைகளை பிருதுவின் பிறப்பு அன்றே நமக்கு சொல்லியிருக்கிறது. பூமிக்கு பிருத்யு என்று பெயர் வர காரணமான இந்த மர்மமான பிறப்பு தான் இன்றைய பகுதி. அதாவது, இறந்த மனித சடலத்திலிருந்து ஒரு உயிரை பிறப்பித்தார்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர்கள் தங்களுடைய தவ வலிமையால். அதனால்தான் இந்த பூமிக்கு அந்த குழந்தை பேர் பிருத்யு, அதான் பிருதுன்னு பேர், பூமிக்கு பிருத்யுன்னு பேர். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்.